அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்க, இப்போ வேலைக்கு போயிட்டு அந்த கூலி வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கெல்லாம் போனாலும் போயிட்டு வந்து நாங்கள் நைட்டு சாப்பிடுவோம் எல்லோரும். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த அந்த வடிக்கிற அந்த வெந்த தண்ணி சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சி, அந்த நீராகாரம் மட்டுமே சுட சுட குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடாக அப்படியே வச்சுருவாங்க. நாங்கள் பார்ப்போம், ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சுனாக்க பசியில் போய் எங்கள் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து எங்கே போய் யார்கிட்ட போய் சோறு கிடைக்கும். அதனால் நம்ம இதை சாப்பிட்டோம்னாக்கா அந்த பசங்களுடைய பசி போக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சுட சுட அந்த வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வச்சுருவாங்க. காலையில் அதேமாதிரி நாங்கள் பார்க்கும்பொழுது கஞ்சி இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதேமாரியே சாப்பாடை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே பிள்ளைங்க கணவர் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்ததுனால உண்மையிலேயே இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த உழைப்பு, அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய ரத்த சிந்தனத்தை தான் இன்றைக்கி வந்து நம்மெல்லாம் இன்றைக்கி அம்மாவுக்காக நம்ம வாழணும், அப்பாவுக்காக நம்ம வாழணும், நம்ம குடும்பத்துக்காக நம்மலாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு காரணமே அவங்க தான்.